எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தளபதி காங்கிரஸ் கட்சி எவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு அப்புறம் கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல. செல்வப்பெருந்தகை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி 20 நாள் ஆச்சு, நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம் இப்படி பேசினார்னா, காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்கள் பேசுனது இன்னும் வைலண்ட்டாக இருக்குது. திமுகலாம் வந்து ஜெயிக்கக்கூடாது, நம்ம விஜய் கூட போவோம், திமுகவுக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு மாவட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க. மாணிக்கம் தாகூர் இப்படி பேசுகிறாரு. இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறது இல்லை, இதுக்கப்புறம் கூட்டணி வந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா கிரவுண்டில்? இதுக்கப்புறம் காங்கிரஸோடு திமுக கூட்டணி வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. கனிமொழி அவர்களும் சுப்ரியா சூலே அவர்களும் வந்து பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்ட பிறகு கூட இந்த 10 பேரோட கலந்து கொள்ள ஒதுங்கி விட்டார்கள், மறுத்து விட்டார்கள் என்பது தகவல். கனிமொழியும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்லை. அவசியம் ஏற்பட்டால் கலைஞர் திமுக என்ற ஒரு திமுகவை உருவாக்கலாம் என்ற பாஜக அமித்ஷாவுடைய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிளான் பி ஒன்று வச்சிருக்காரு. அதோட இதை இணைத்து பார்த்தால் உங்களுக்கும் ஆச்சரியம் இல்லாமல் போகலாம். அது கலைஞர் திமுகவா கனிமொழி திமுகவா? 2014 காங்கிரஸ் தனியாக இருந்தது. ஸோ திமுக கூட காங்கிரஸ் இணைந்தால்தான், இந்த 2 கூட்டணி இருந்தால் தான் காம்பவுண்டிங் ஃபேக்டராக காங்கிரஸோடைய ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆகுது. தனியாக வந்தால் அந்த ஓட் பேங்க் கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு தீர்வு. இல்லை, நீங்கள் சொல்கிறது எப்போ? 2014னா 10 வருஷத்துக்கு முன்னால் மோடி அவர்களுடைய முதல் தேர்தல். மோடி அவர்களுடைய அப்போ தான் மோடி குஜராத்திலிருந்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு வராரு. அதுக்கும் இது 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கிற இன்றைய மோடி ஆட்சி, பாஜக ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது 10 வருஷத்தில். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பாக தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலே 2 மாதங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நேரடியான கேள்வி, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியும்? களத்தில் வந்து எந்த காங்கிரஸ்காரனும் 75-80% வந்து திமுக கூட்டணியை வெறுக்கிறார்கள். எதிர்க்க மட்டும் இல்லை, வெறுக்கிறார்கள். அப்போ களத்தில் வந்து அவர்கள் நிச்சயமாக எதிர்த்து வேலை செய்வார்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் வினோத். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போது ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று மாணிக்கம் தாகூர் பேசினது அப்படிங்கிறது, தளபதி காங்கிரஸ் கட்சி எவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு அப்புறம் கூட அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, செல்வப்பெருந்தகை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி 20 நாள் ஆச்சு, நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. மாணிக்கம் தாகூர் ஒரு பக்கம் இப்படி பேசினார்னா, காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்கள் பேசுனது இன்னும் வைலண்ட்டாக இருக்குது. திமுகலாம் வந்து ஜெயிக்கக்கூடாது, நம்ம விஜய் கூட போவோம், ஏற்கனவே 30% இருக்கு அவருக்கு, நம்ம போய் இன்னும் போவோம், ஜெயிக்க வைப்போம், திமுகவுக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு மாவட்ட தலைவர்கள் பேசுகிறாங்க. மாணிக்கம் தாகூர் இப்படி பேசுகிறாரு. முதல் கேள்வியே இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறது இல்லை, இதுக்கப்புறம் கூட்டணி வந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா கிரவுண்டில்? இதுதான் நான் வந்து பல இடங்களில் பல நிகழ்வுகளில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பழமொழி உண்டு, அதை அப்படியே நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. யானை இருந்தாலும் 1000 பொன், இல்லாவிட்டாலும் 1000 பொன். நம்ம வேறு ஒரு அமங்கலமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். இதுக்கப்புறம் காங்கிரஸோடு திமுக கூட்டணி வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. இப்போ எந்த அளவுக்கு அது மோசமாக போயிருக்குன்னா, அந்த கூட்டணி என்பது ஐசியூவில் இருக்குது. ஐசியூனால் உங்களுக்கு தெரியும், இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லலாம். இப்போ வந்து ஐசியூங்கிறது இப்படி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து ஐ டோன்ட் சி யூன்னு சொல்கிறாங்க, ஐசியூன்னு சொல்லலை, ஐ டோன்ட் சி யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு சி யூ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. சும்மா நம்ம பண்ண ஜோக்காக சொல்லணுன்னா என்ன அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னா, இந்த தளபதி வந்து அவர் மதுரை வடக்கு அவர் வந்து பேசும்போது இந்த 3000 வாக்குக்கு மேலே ஒரு தொகுதியில் அவங்களுக்கு இல்லை, அவங்க வந்ததுனால அவங்க தான் நம்ம முதுகில் ஏறி சவாரின்ற மாதிரி அவர் பேசினார். அவரை வந்து கட்சியில் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு பேசி வேறு வழியே இல்லாமல் செல்வப்பெருந்தகையும் ட்விட்டரில் போட்டார். அப்போது செல்வப்பெருந்தகை வந்து திமுகவுக்கு எதிராக போடுவதில் அவருக்கு சில சங்கடங்கள் உள்ளன. பிரவீன் சக்கரவர்த்தியை கேட்டபோது கூட சொன்னார், அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கலாம், வழக்குகள் இருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியத்தை அவர் அப்படி நாசுக்காக சொன்னார். அதெல்லாம் விட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா செல்வப்பெருந்தகை இப்போது வந்த செய்தி,
அவசரமாக அவரை டெல்லி வர சொல்லி தலைமையை வர சொல்லியிருக்கு. என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொன்னேன், தேர்தல் நெருங்கும் சமயத்தில் செல்வ பெருந்தகையை மாற்றிவிட்டு மாணிக் தாக்கூர் அவர்கள் தமிழக காங்கிரஸுக்கு மாநில தலைவராக வருவார்னு 6 மாதம் முன்னால் நான் வந்து பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கேன். ஏறத்தாழ அதை நோக்கி தான் போகுது. டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸோட முடிவு அவருக்கு சொல்கிறதா இல்லை அவருடைய பதவியோட முடிவு அவர்கிட்ட சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. செல்வ பெருந்தகைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடணும். வைங்க, எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு கூட்டணியுடைய அந்த நிலை அப்படின்னு சொன்னால், மாணிக் தாக்கூர் என்ன பேசுகிறாருன்னா, மாணிக் தாக்கூர் அவரை ஒட்டி மற்றவர்கள்லாம் அடித்தால் திருப்பி அடிப்போம் சொல்லக்கூடாது. திமுக அதிமுகக்குள்ளே கூட இப்படி பேசிக்கல. அவங்களுக்குள்ள கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்முறையாகவோ கடுமையாகவோ வந்து பேசிக்கொள்ளவில்லை. அடித்தால் திருப்பி அடிப்போம். அதே மாதிரி அங்கெல்லாம் வந்து அந்த மதுரை வடக்கில் அது தளபதியோட தொகுதி, தளபதி திமுக, அவர் தொகுதியில் காங்கிரஸுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டி மாணிக்கம் தாக்கூர் ஓப்பனாக சொல்றாரு, மதுரை வடக்கு வந்து காங்கிரஸுடைய இலக்கு. தளபதி அதை மீறி நீங்கள் வந்து தளபதி நிற்க வச்சா நாங்கள் எதிரில் ஆள் போடுவோங்கிறாரு. ஏதாவது கூட்டணியே வச்சாலும். இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் அந்த இதை பற்றி பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ராகுல் காந்தி பேரில் வந்து சப்ஸ்டான்டிவ் மோஷன் ஒன்று அது நிஷிகாந்த் தூபே கொண்டு வந்திருக்காரு. சப்ஸ்டான்டிவ் மோஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த ப்ரிவிலேஜ் இஷ்யூன்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் கடுமையானது. இதில் வந்து அதாவது ராகுல் காந்தியை எம்பி பதவியில் பாராளுமன்றத்திலிருந்து நீக்குவது, இரண்டாவது வந்து அவரை வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் நிற்க அவருக்கு வந்து தகுதி இல்லை என்று அறிவிப்பது. இதுதான் வந்து அந்த நிஷிகாந்த் தூபே பாஜக எம்பி கொடுத்துருக்கிற பெட்டிஷன். இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் இது ரொம்ப அபூர்வமாக தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் ஒரு நீதிபதியின் மீது வந்து இது பயன்படுத்தப்பட்டது. இது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, யார் பேரில் வேணாலும் வரலாம். ஒரு முன்னால் உள்ள ஒரு நீதிபதி மேலே பயன்படுத்தி கடைசி நிமிஷத்தில் இது வந்து பாஸ் ஆகிடும் வந்தபோது அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அந்த நீதிபதி அவர் பேரில் ஏதோ குற்றச்சாட்டு இருந்தது, வடநாட்டில் உள்ள அவர். இப்போ ராகுல் காந்தி பேரில் இருக்குது. இது எந்த அளவுக்கு அது சீரியஸாக பாஜக கொண்டு போகும்னு தெரியல. ஏன்னா முதல்ல 50% வந்து இதை வந்து பாராளுமன்றத்தில் மெம்பர்கள் வந்து உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாஜக கூட்டணிக்கு 50%க்கு தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போடுவாங்க. நிஷிகாந்த் துபேக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டில் சென்று இவர் வந்து இந்தியாவிற்கு எதிராக தேச விரோதமாக பேசுகிறார் பல நாடுகளில், அப்படிங்கிறது அது தனி. இது சம்மந்தமாக வரும்போது அந்த ஒரு 10 பெண்கள் வந்து பிரதமருடைய மோடி தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய சீட்டுக்கு மறைத்து நிற்கிற மாதிரி வந்தாங்க. பிரியங்கா காந்தி தான் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த பெண் எம்பிகளுக்கெல்லாம் டியூஷன் எடுத்தாங்க. அதில் 2 எம்பிக்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அதில் 2 அது அவங்க சுதா அவர் மயிலாடுதுறை அவர்கள் எம்பி அவர்களும் கரூர் ஜோதிமணி அவர்களும் இருந்தார்கள். அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 10 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ அவர் ஆடையை பிடித்து இழுத்தார் அப்படின்லாம் வந்து மோடி ஏதோ ஒரு குற்றம் சுமத்துவதற்காக என்று சொல்லப்பட்டது. உண்மையிலேயே அவர்களாக தான் பேசுனாங்களா? ஏன்னா அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வர்ஷான்னு ஒரு ஒரிசா எம்பி, ஒரு பெண் எம்பி என்ன பண்ணிட்டாங்க, உத்தவ் தாக்கரே உடைய கட்சி எம்பின்னு நினச்சிக்கிட்டு ஏக்நாத் ஷிண்டே உடைய கட்சி சிவசேனையுடைய எம்பி ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள்லாம் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியல இவங்க எந்த சிவசேனையை சேர்ந்தவங்கன்னு மாற்றி சொல்லி. அதனால் என்ன அந்தம்மா நேராக போய் அமித்ஷா வரைக்கும் அதை கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் பிரதமர் வராமல் இது நடந்தது. இந்த தகவலின் போது இந்த விவகாரத்தின் போது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்படணும். நான் வேறு எங்கேயோ கூட பேசினேன். கனிமொழி அவர்களும் சுப்ரியா சூலே அவர்களும் வந்து பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்ட பிறகு கூட இந்த 10 பேரோட கலந்து கொள்ள ஒதுங்கி விட்டார்கள், மறுத்து விட்டார்கள் என்பது தகவல். கனிமொழியும் ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்லை. அவசியம் ஏற்பட்டால் கலைஞர் திமுக என்ற ஒரு திமுகவை உருவாக்கலாம் என்ற பாஜக அமித்ஷாவுடைய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிளான் பி ஒன்று வச்சுருக்காரு. அதோடு இதை இணைத்து பார்த்தால் உங்களுக்கும் ஆச்சரியம் இல்லாமல் போகலாம். அது கலைஞர் திமுகவா கனிமொழி திமுகவா எப்படி வேணாலும் காலை வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள், இல்லையா? ஸோ அந்த மாதிரி
அப்போ நீங்கள் கனிமொழின்னு வந்தால் உடனே அதில் கூடவே அவர் ஆராசா வந்துடுவார், டிஆர் பாலு வந்துடுவார். அதாவது அந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் வருத்தம் யாருக்கெல்லாம் அந்த குடும்பத்து பேரில் நேரடி குடும்பத்து பேரில் இருக்கோ அவங்கெல்லாம் வருவாங்க. சீனியர்களில் பல பேர் வருவாங்க. இப்போ சீனியர்லாம் வந்து துரைமுருகனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் தன்னுடைய மருமகளுக்கு கேட்குறாரு, கதிரானந்துடைய மனைவிக்கு கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்கள் அல்லது உதயநிதி அவர்கள் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு இஷ்டப்படலை. இப்போ கவனிச்சிங்கன்னா வந்து இவர் வந்து மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடியில் போய் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் அங்கே உள்ள பிரச்சனைகள், உள்கட்சி பிரச்சனைகள்லாம் போய் அட்டன் பண்ணி அதை பார்த்துட்டு நேற்று நினைக்கிறேன் மதுரை பக்கத்தில் உள்ளதெல்லாம் போய் அங்கே எல்லா இடத்துலையும் அந்த திமுகவில் உள்குத்து பிரச்சனை இருக்குது. இதை மதுரைக்கு போனீங்கன்னா பிடிஆர் தியாகராஜன் ஒரு பக்கம், மந்திரி மூர்த்தி ஒரு பக்கம். இந்த இது வந்து திமுகவில் எப்பவுமே வந்து அது வந்து மருமகன் வந்து பிடிஆர் பக்கம் தான் நிற்பார். ஆமாம், முதலில் யார் அப்படிங்கிறது தானே முக்கியம். ஓகே ஓகே. முதலில் யாருங்கிறது தானே முக்கியம். ஆனாலும் வந்து சரி, அது ரைட்டு நிற்கிறாரு. அப்போது இந்த பஞ்சாயத்துகள் என்னென்னா இது வந்து வினை அதை விதைத்தவன் அது வினை அறுப்பான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தத்துவம் தான், பழமொழி. ஆரம்பத்திலேயே கலைஞர் இருக்கும்போதே அவருடைய பாணி அரசியல் என்னென்னா ஒரு மாவட்டத்துலேயும் ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தனை வளர்த்து விடுவார் அவரே. இந்த பக்கம் வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் வந்து வளர்ந்துட்டு வர்றாருன்னா அவருக்கு எதில் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வளர்த்து விடுவார். 2 பக்கமும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் பக்கம் இருக்கேன்னு சொல்லிடுவார். ஆனால் 2 பேரும் ஒத்து போகாமல் பார்த்துப்பார். ஏன்னா அவருக்கு 2 பக்கத்துலேருந்து தகவல் கிடைக்கும். இவர் என்ன தப்பு பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாருன்றது அவர் சொல்ல, இது வழக்கமானது. நீங்கள் அந்த பக்கம் கோசிமணி, பழனிமாணிக்கம் இப்படி ஆரம்பிச்சு தான் அப்புறம் கேஎன் நேரு, அதுக்கப்புறம் அது அடுத்த தலைமுறை வரும்போது 2ன்றது 3ஆக போயிடுச்சு. அன்பில் மகேஷ், திருச்சி சிவா. இப்படி ஒரு மாவட்டத்துலேயும் வந்து ஏபி அப்படின்னு 2 குரூப்பை வளர்த்து விடுவார். வளர்த்து விடுறதும் இவர் தான். அவங்க அடிச்சுக்கும் போது பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணுறதும் இவர் தான். இதனால் வந்து அவருக்கு வந்து கட்சி கிரிப்பில் கொண்டு வரலான்ற ஒரு இதில் அது கொண்டு வர முடியும்னு அவருடைய ஆளுமையில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய ஆளுமைக்கு பயந்து அப்போ வந்து இதை தாண்டி அது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஆனால் இப்போ அதே ஸ்கீம், அதே ஃபார்முலா கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமை வந்து ஸ்டாலினுக்கு குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதனால் நம்ம அவரை வந்து குறைத்து மதிப்பிடணும்னு அப்படி சொல்லலை. எப்போவுமே அது அந்த ஒப்பிடல் வரும்பொழுது அவர் மாதிரி அவர் பையன் இல்லை, அவ்வளோ இல்லை அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்படி வரும்பொழுது அதாவது அந்த அடுத்த தலைமுறைக்கு எப்போவுமே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் அப்பா கூட 50 வருஷமாக நாங்கள் வந்து இருந்திருக்கோம், 40 வருஷமாக இருந்திருக்கோம், நீ அப்போ என்ன அரட்ராயர் போட்ட பையன், நான் வரும்போது மூக்க ஒழுகிட்டு இருந்த நான் பார்க்கும்போது இன்றைக்கி நீ வந்து எனக்கு இப்படின்றது. இது ஒரு உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று. அன்றைக்கி சின்ன பையனாக இருந்தவர் வந்து இன்றைக்கி அவர் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படிங்கிறது. இப்போ வைகோ வந்து சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து ஏதோ பேசும்போது நான் வந்து ஏதோ என்னமோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப என் மீதான நம்பகத்தன்மையை நானே வந்து கெடுத்து கொண்டேன், நாசமாக்கி கொண்டேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரியுது. என் மீதான நம்பகத்தன்மையை நானே நாசமாக்கி கொண்டேன். அதுக்கு அவர் காரணம் சொல்லுது, அதிமுகவில் கூட்டணி போய் சேர்ந்தேன் அதனால் என்றார். அதிமுகவில் கூட்டணி சேர்ந்த போது கூட மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு கலைஞருக்கு எதிரான ஒரு இது வெளியில் வந்தார். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தார். எந்த கருணாநிதியோட கல்லறையில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரோ அங்கேயே வந்து நின்னதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்லி புரோஜனம் இல்லை, நம்பகத்தன்மை நாசமாகி விட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, அவரே தான் காரணம். எதனால் இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னால், இப்போ காங்கிரஸ் நம்ம அந்த சப்ஜெக்ட் வருவோம். காங்கிரஸில் வந்து அங்கே வந்து அந்த 10 பேர் என்ன போது இப்போ அதை பிரவீன் சக்கரவர்த்தி அதை பற்றி பேசியிருக்காரு, மாணிக் தாக்கூரும் அதை பற்றி பேசியிருக்காரு. அங்கே காங்கிரஸில் 8 பேர் வந்து ராகுல் காந்தி அந்த விவகாரத்தில் வந்து சஸ்பெண்ட் ஆனாங்களே பாராளுமன்றத்திலிருந்து, அதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக இல்லை. திமுகவில் எத்தனை பேர்? 39 பேரும் திமுக தான் பாராளுமன்றத்தில். ஒருவர் கூட நிற்கலை எங்கள் காங்கிரஸோடு.
ஸோ அப்போ ராகுலுக்கு தெரியுது திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது அப்படின்னு தெரியுது. நெருங்குகிறதா இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அடிமட்டத்தில் ஒரு இணக்கம் அவர்களுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால இவர் நம்ம விஜய் வேணும். ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு உரிய மரியாதை. நான் இதை நிறைய இடங்களில் சொல்லுது, காங்கிரஸுக்கு வந்து 4.5% வந்து ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சுமார் 4.5%. நீங்கள் அதை மட்டும் வச்சு காங்கிரஸ் 4.5% தான் தமிழ்நாட்டில். அதாவது நான் ஒன்றும் பெரிய அப்படியே ராகுல் காந்தியோட ஃபேன்லாம் இல்லை. அது வந்து என்னுடைய விமர்சனங்களை கேட்பவர்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் கிரிட்டிக் தான். ஆமாம், தீவிர விமர்சனம் செய்பவன் தான். அதில் ஒன்றும் நமக்கு என்ன, உள்ளதை உள்ளபடி சொல்வதில் நமக்கு என்ன இருக்குது. ராகுல் காந்தி இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக முதிர்ச்சியாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர் வந்து இன்னும் அடைய வேண்டிய உயரத்தை இவர் வந்து அடைந்திருக்கலாம். அதை அவர் தவற விடுகிறார் என்பது தான் நமக்கு வந்து அவர் மீது உள்ள விமர்சனம், வருத்தம் ரெண்டுமே. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அப்படி வந்து இவங்க வந்து அதை நீங்கள் சஸ்பெண்ட் ஆன போதும் நீங்கள் வந்து சேரலை, இந்த 4.5% ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கவனிக்க தவறுது வந்து காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் 4.5% மட்டும்தான் ஓட்டு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு போன தடவை 25 சீட்டு கொடுத்தாங்க 2021, 17 சீட்டு ஜெயித்தாங்க. அப்போ அந்த 25 சீட்டில் மொத்தம் எத்தனை வாக்குகளோ அதை கணக்கு பண்ணி 4.5%ன்னு ஒரு கணக்கு சொல்கிறோம். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருப்பதால் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாக்கு பாஜகவுக்கு விழாது, காங்கிரஸுக்கு விழும். காங்கிரஸ் என்றால் காங்கிரஸுடன் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு விழும். இப்போ திமுகவுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நின்றார்கள், எவ்வளோ 130 பேர் ஏதோ 300 சீட் வாங்கினாங்கன்னு வைங்க. அதில் காங்கிரஸுடைய பங்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். சிறுபான்மையினர் பங்கு இருக்குன்னால் சிறுபான்மையினர் யாருக்காக ஓட்டு போடுகிறார்கள்? ஒன்று திமுகவுக்கு ஓட்டு, அவங்களுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும். இல்லை காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருப்பதனால் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும், திமுக வேட்பாளருக்கு போடணும். பாஜகவுடன் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கியில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏதோ வேலூர் இப்ராஹிம் மாதிரி அங்கங்கே 1-2 பேர் இருப்பாங்களே தவிர பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவிற்கு வாக்கு வங்கியில் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வெறும் இந்த 4.5% எதை கணக்கு பண்ணுறீங்க? அவங்களுக்கு கொடுத்த 25 சீட்டை கணக்கு பண்ணுறீங்க. நீங்கள் வாங்கின 100 சீட்டில் 130, 135 எவ்வளோ சீட்டு திமுக வாங்கினுச்சோ அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினால் சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் திமுக வேட்பாளருக்கு வாக்களித்ததை அது வந்து எந்த கணக்கிலையும் வராது. அது தனியாக அதை நீங்கள் டீகோட் பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு 4% 5% வரைக்கும் இருக்குன்றது என்னுடைய கணக்கு. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு நேரடி மறைமுகமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10% இருக்கும். இல்லை, ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, ஒரு சில பேர் சொல்கிறது இப்போ 2014 காங்கிரஸ் தனியாக இருந்தது, திமுக கூட்டணியில் இல்லை. அவங்க வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 4% தான். சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரமே டெபாசிட் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டது. ஸோ திமுக கூட காங்கிரஸ் இணைந்தால்தான், இந்த 2 கூட்டணி இருந்தால் தான் காம்பவுண்டிங் ஃபேக்டராக காங்கிரஸோடைய ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆகுது. தனியாக வந்தால் அந்த ஓட் பேங்க் கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு தியரி. இல்லை, நீங்கள் சொல்கிற அதே தியரி அப்படியே ரிவர்சலையும் அப்ளை ஆகுங்கிறது தான் என்னுடைய ஆர்குமெண்ட். இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் வந்து காங்கிரஸுக்கு எப்படி உதவி செய்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, என்னுடைய ஆர்குமெண்ட் வாதம் எல்லாம் அதே காம்பவுண்டிங் ஃபேக்டர் ரிவர்ஸில் திமுகவிற்கும் அதுதான் வந்து எடுபடுகிறது. அப்படி இல்லாமல் பிரியும் பொழுது நீங்கள் சொல்கிறது எப்போது 2014னா 10 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், மோடி அவர்களுடைய முதல் தேர்தல். மோடி அவர்களுடைய அப்போ தான் மோடி குஜராத்திலிருந்து நேஷனல் பாலிட்டிக்ஸுக்கு வராரு. அதுக்கும் இது 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கிற இன்றைய மோடி ஆட்சி பாஜக ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது 10 வருஷத்தில். அரசியல் ரீதியாக உங்களுக்கு மோடியுடைய பலம் அதிகமாக இருக்குது, 300 சீட்டு வரைக்கும் போயிருக்கு, இப்போ 240 இருந்தால் கூட மோடி பலமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பல மாநிலங்களில் அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அண்ட் ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த திமுக காங்கிரஸ் காம்பினேஷன் இருக்கும்போது வரக்கூடிய அந்த வாக்கு வங்கி இவர்கள் தனியாக பிரிந்து, அதாவது ஒன்று காங்கிரஸ் தனியாக நின்றாலோ 2014 போல், இல்லை தாவேகாவுடன் கூட்டு சேர்ந்து நின்றாலோ,
அப்போ நிச்சயமாக திமுகவிற்கு ஏதோ ஒரு சதவீதம் நஷ்டமாகும். சார் இதில் நேரடியான கேள்வி, ஏன்னா இந்த கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பாக தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலே 2 மாதங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நேரடியான கேள்வி, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியுமா? இப்போ நான் ஒரு 3 விஷயங்களை சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ காங்கிரஸ் பிரச்சனையாக இருக்குது. தாவேகா பக்கம் போகணும்னு பெரும்பாலான தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் சொல்கிறதுனால தொண்டர்கள்னு எடுத்துக்கலாம். திமுக பக்கம் இருக்கலான்னு சொல்லக்கூடிய 1-2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை போன்றவர்கள். அவர்களும் வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அழுத்தங்கள், காரணங்கள் இருக்குது. அப்போது பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார். ஸோ அப்போது அங்கே ஒரு பிரச்சனை. விசிகாவில் வரும்பொழுது அதிகாரத்தில் பங்குன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பேசும்போது முதல்வர் மனம் கோணாமல் நடந்து கொள்வோம்னு சொல்கிறாரு. அது ஏன் வந்து சொல்கிறாருன்னு சொன்னால், நான் கூட இன்னொரு இடத்துல பேசியிருக்கேன், வன்னியரசை கூப்பிட்டு உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு சொல்லி முதல்வர் பேசியிருக்காரு. அதாவது திருமாவளவன் ஒரு கால் தாவேகா பக்கம் போகிறதா இருந்தால், அந்த மாதிரி வந்தால் கட்சியை உடைப்பதற்கு தயாராக இருக்கிறது திமுக என்ற நிலையில் திருமாவளவன் இருதலை கொள்ளி எறும்பாக இப்படி போகிறதா அப்படி போகிறதா இருக்கிறார். சரி, அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவுடைய அந்த அரசியல் விளையாட்டு, ராம்தாஸ் ஆத்வாலே அங்கே பட்டியல் சமூகத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி ஆத்வாலே பிரிவுடைய தலைவர், அவர் வந்து இப்போது இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு 10 சீட்டு வேணும், தமிழ்நாட்டில் நாங்கள் நிற்க போகிறோம். ஆத்வாலே கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னே தெரியல. புதுசாக ஆரம்பிக்கணும், இல்லை எங்கேயாவது இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக வெளியில் தெரியல. 10 சீட்டு வேணும் எங்கள் அதிமுக ஜனநாயக கூட்டணி, அப்படி இல்லைன்னா நாங்கள் 51 சீட்டில் நிற்போம் தனியாக. ரிசர்வ்டு, அதாவது தனித்தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 46 + 2 48, 46 எஸ்சிக்கும் 2 வந்து எஸ்டிக்கும் இருக்குது, 48. ஆக ரிசர்வ் தொகுதியெல்லாம் நிற்போம். 50 தொகுதின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரிசர்வ் தொகுதி 1, 2 பொது தொகுதி 50 தொகுதியில் நிற்போங்கிறாரு. அங்கே கூட்டணியில் இருக்கார் ஆத்வாலே, அமைச்சரவையிலையும் இருக்கார். இங்கே வந்து அவர் வந்து தனியாக நிற்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தலித் ஓட்டுகள், அதாவது பட்டியல் சமூக வாக்குகளை பிரிக்கிறார். பிரிப்பதற்கு அது யார்கிட்டேருந்து பிரிக்க முடியும் அவரால்? திமுக கூட்டணியில் குறிப்பாக விடுதலை சிறுத்தை அவங்ககிட்டேருந்து தான் பிரிக்க முடியும். அதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆத்வாலேவை யார் தமிழ்நாட்டில் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. பெரிய அளவில் தேர்தல் அரசியலில் வந்து எடுபடலையே தவிர, ஒரு பெயருக்கு மாயாவதி அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே பீகாரில் முதல்வராக இருக்கும்போது, இங்கே இது இப்போ வின் டிவி அந்த மயிலாப்பூர் ப்ரௌன் ஃபண்டில் பிரச்சனையில் இருக்கிற அந்த தேவநாதன் அவர் வந்து இருந்தார். அப்புறம் யாரோ இருந்தாங்க, அப்புறம் ஆம்ஸ்டாங் பின்னால் வந்தார். இப்போ மாயாவதிக்கு தமிழ்நாட்டில் என்ன பெரிய ஃபாலோவிங் இருக்குது? ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு நேரடியாக என்ன, தலித் என்ற முறையில் அவர் வந்து பட்டியல் சமூகத்தவர் என்ப முறையில் அவருக்கு மரியாதை இருக்கலாம். ஆனால் நேரடியாக அரசியல் அது அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில வியூகங்கள் வகுக்கப்பட்டன. இது அன்றைக்கி உள்ள அரசியலும் அப்படி தான். ராம்விலாஸ் பாஸ்வான் பீரியடில், அது வந்து காங்கிரஸ் பீரியடில். அதுக்கப்புறம் வந்து அதே ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பாஜகத்துலேயும் இருந்தார். சிராக் பாஸ்வான் வந்து அங்கேயும் இருந்தார், இப்போ இருக்கார். அதே மாதிரி தான் இப்போ ஆத்வாலே. அப்புறம் இந்த அர்ஜுன் மெக்வால்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ இவர்களெல்லாம் வந்து இந்த வியூகங்களுக்கு பயன்படுவார்கள். இப்போ எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, காங்கிரஸ் தனியாக தாவேகாவுடன் போனாலோ தனியாக பிரிந்தாலோ திமுகவிற்கு ஏதோ ஒரு சதவீதம், நீங்கள் 4% சொல்கிறீங்க, நான் வந்து இல்லை கூட இருக்கும்னு சொல்கிறேன். ஆக X% வந்து வாக்குகள் நஷ்டம், அவர்களுக்கு கிடைக்காமல் போகலாம், இல்லை அணி மாறி போகலாம், வாக்கு வேறு அணிக்கு போகலாம். தலித்துகள் பட்டியல் சமூக வாக்குகள் வந்து இப்போ ஆத்வாலே போன்றவர்களை நிற்க வைக்கும்போது இதே நிகழ்வு வேறொரு விதத்தில் நடத்தலாம். தொகுதிக்கு 50 தொகுதியில் நிற்கிறாருன்னு வைங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு 500லேருந்து 1000 ஓட்டு வாங்குறாருன்னு ஆத்வாலே கட்சியினர். ஆத்வாலேவா வந்து இங்கே நிற்க போகிறாரு? நம்ம ஊர் இங்கே
நம்ம கூடவே இருக்கிற தமிழர்கள் தான் அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரிசர்வ் தொகுதியில் நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு உள்ளூரில் ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நண்பர்கள் அவங்களுக்குன்னு ஒரு குழாம் இருக்கும். ஒரு 500 ஓட்டு இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு 500ன்றது ஒரு இடத்துல 1000 இருக்கலாம், ஒரு இடத்துல 2000 இருக்கலாம், ஒரு இடத்துல 300 இருக்கலாம். இப்படி இது ஒன்று. அடுத்தது நான் கேள்விப்படுறது என்னென்னா, ஓவைசி அவர்களும் தமிழ்நாட்டில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய கட்சி ஏஐஎம்ஐஎம் ஏற்கனவே நின்றுருக்காங்க. ஆமாம், 2021 தினகரனுடைய இதெல்லாம் கூட்டணியில் இருந்தார். ஸோ தமிழ்நாடு வந்து ஒன்றும் புதுசு இல்லை, பட் அப்போ ஒன்றும் பெருசாக பெரிய அளவில் நிறைய நீக்கலை. அப்போ இப்போ தினகரன் வந்து பாஜக கூட்டணியில் போனதுனால ஓய்சி வந்து தனியாக வந்து நிற்கிறாரு. அப்படி ஓய்சினா ஓய்சியுடைய கட்சியில் வந்து இப்போ வந்து நிற்கும்போது அது எந்த வாக்குகளை பிரிப்பார்? அவர் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளைத்தான் கண்டிப்பாக பிரிப்பார். இப்போ அவர் வந்து பீகார்லேயும் மகாராஷ்டிராலேயும் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் காங்கிரஸ் வந்து ரொம்பவும் மோசமாக தோற்றதற்கு காரணம் வந்து ஓவைசி. அதனால் வந்து ஓவைசியை வந்து பாஜகவுடைய பி டீம்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க, விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அப்பப்போ அவர் வந்து மோடியை விமர்சனம் பண்ணுவார், பாஜக. பட் அதெல்லாம் இப்போ திமுக கூட தான் விமர்சனம், கோபேக் மோடின்னு சொல்லி பலூன் விடுவாங்க, அப்புறம் தனியாக போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அதனால் அரசியலில் எதையுமே வந்து நீங்கள் இப்படியும் அப்படியும் எடுத்துக்க முடியாது. அந்த வகையில் இப்போ ஓவைசியை இங்கே இறக்கி விட்டாங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில். இப்போது இஸ்லாமியர்கள் அதிகமாக ஓரளவுக்கு அந்த வாக்கு வங்கி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வாணியம்பாடி, இப்போ திருநெல்வேலி அந்த பக்கம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15-20 தொகுதி வரும். ராமநாதபுரம் இந்த பக்கம் அதான் கீழக்கரை அதெல்லாம் ஒட்டி வரக்கூடியது. இந்த பக்கம் தஞ்சாவூர் சைடில் இப்போ மயிலாடுதுறை அந்த பக்கம் முத்துப்பேட்டை, அத்திக்கடை இதெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் அந்தந்த தொகுதிகள் கீழே வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு 15-20 தொகுதி அப்போ என்ன ஆகும்? நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு காங்கிரஸுக்கா அல்லது திமுகவுக்கா, காங்கிரஸுக்காக திமுகவுக்கா, திமுகவுக்காக காங்கிரஸும் போய் ஓவைசியும் வந்து நின்று அத்வாலேவையும் இறக்கி விட்டு ஒரு பக்கம் தலித் ஓட்டுகள் விசிகாவிலேருந்து பிரிஞ்சா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியை விட்டு தாண்டி போக மாட்டேன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன கேள்வி இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா? இல்லைங்க, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். நான் அதுக்கு 3 பதிலை சொல்கிறேன். முதல்ல, காங்கிரஸ் இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைப்பது சிரமம், அதாவது சுலபம் இல்லை. ஏனென்றால் இஸ்லாமியர்கள் வாக்கு அந்த காங்கிரஸோடு இணைந்து அதுவும் வெளியே சென்றுவிடும். கணிசமான இஸ்லாமியர் வாக்கு. அதில் இன்னும் இந்த எஃபெக்டில் வந்து கூடுதல் வந்து ஓவைசி இறக்கி விட்டால் நிலைமை மோசமாகும். அத்வாலியை வந்து விடும்போது விடுதலை சிறுத்தையுடைய வாக்குகள் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் சீமானுக்கும் ஒரு பக்கம் விஜய்க்கும் பிரிந்து போகிறது. அது இயல்பாக போகிறது. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. அத்வாலியை கொண்டு வந்து அது வேறு பிரிஞ்சுதுன்னு வச்சுங்க, அது யாருக்கு நஷ்டம்? திமுக கூட்டணிக்கு தான் நஷ்டம். ஸோ ஒரு பலமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் திமுக இருக்கிறது. இப்போ அதில் இன்னொரு நிகழ்வில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டாலின் அவர்கள் இந்த சமயத்தில் பார்த்து ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு தவறு செய்திருக்கிறார். நிறைய செய்திருக்கிறாரு. அதில் இதுவும் ஒன்று. அதாவது தலைமை காஜின்னு ஹாஜின்னு சொல்லுவோம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு அரசு தலைமை காஜின்னு அது ஒரு பதவி. அரசு பதவிக்கு உண்டான எல்லா மரியாதைகள் சலுகைகள் உண்டு. அதில் வந்து ஜவஹர்லால் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் திமுக கூட்டணியில் இருப்பதை அவருடைய நண்பர்னு சொல்லி உஸ்மான் மொய்தீன் ஒருத்தர் வந்து தலைமை காட்சி. இதுக்கு முன்னால் இருந்தவர் வந்து ஓய்வு பெற்றாரா இல்லை உடல் காரணமாக அவர் இறந்து விட்டாரா ஏதோ சொன்னாங்க. அதாவது இப்போ அவர் பதவியில் இல்லை, அந்த பதவி காலியாக இருக்கு. அந்த பதவியில் வந்து ஜவஹர்லாவுடைய சிபாரிசின் பேரில் உஸ்மான் மொய்தீன் என்பவரை தலைமை காஜியாக அறிவித்திருக்கிறார். என்ன பிரச்சனை? இவர் தியோபந்த் என்ற பிரிவை சேர்ந்தவர். இஸ்லாமியர்களில் இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். அதாவது பாகிஸ்தான் அப்புறம் அந்த கல்ஃப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கக்கூடியது. ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து ஈரான், ஈராக்கு இந்த மாதிரி பகுதிகள். இந்த அகமதியா, தியோபந்தெல்லாம் வந்து முஸ்லீமில் சிறுபான்மை.
நீங்கள் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அகமதியாவை வந்து முஸ்லீமாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வழிபாடு தலங்களில் தாக்குதல் நடந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. தியோபந்துங்கிறது அதே மாதிரி ஒரு அகமதியா மாதிரி அது ஒரு இந்த தியோபந்து பிரிவை சேர்ந்தவர், அந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவை, இஸ்லாமியர் தான், அந்த பிரிவை சேர்ந்தவர். இப்போ சன்னி முஸ்லீம்கள் போன வாரம் வந்து அவர்களுடைய அமைப்பில் வந்து ஒரு கூட்டம் போட்டு இத்தனை வருடங்களாக இந்த பதவி வந்து தொடர்ந்து சன்னி முஸ்லீம்களுக்கு தான் வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களில் 70% மேல் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள். இப்போது தியோபந்த் எப்படி வந்து நம்ம இதில் முக்குளத்தோருக்கும் அங்கே தேவேந்திர குல வேளாளருக்கும் இங்கே வடக்கில் வந்து வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இந்த மாதிரி இந்த சாதி ரீதியாக இருக்கோ, அதே மாதிரி சன்னி வர்சஸ் ஷியா, சன்னி வர்சஸ் அகமதியா, சன்னி வர்சஸ் தியோபந்த். ஆனால் அவர்களுக்குள் உள்ள பிளவு இந்து மதத்தில் சாதி பிளவுகள் வந்து தெரிகிற அளவுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் அவர்களுக்குள்ளே வந்து அது வந்து ஒன்று அது மீடியாக்கள் மறைத்து விடும், இல்லை மறைக்கப்பட்டு விடும். வெளியில் வந்து பாகிஸ்தான் அளவுக்கு வந்து அந்த தீவிரவாதம் மாதிரி போய் அங்கே போய் குண்டு போடுற அளவுக்கு இந்தியாவில் அவ்வளோ மோசம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த 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 அவர்களுக்குள்ள அந்த பிளவுகள் பிரிவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இல்லை சன்னி முஸ்லீம்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான், இதை வந்து பல மீடியாக்கள் வந்து வெளியே கொண்டே வரவில்லை தமிழ்நாட்டில். அவர்கள் எடுத்த முடிவு, எப்போ வந்து சன்னிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தியோபந்தை சேர்ந்த ஒரு இவரை வந்து தலைமை காஜியாக போட்டார்களோ, இந்த திமுகவிற்கு இந்த முறை நாம் வாக்களிக்க கூடாது. 2026 சன்னி முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் வாக்கில் 70-75% திமுகவிற்கு இல்லை என்று பொருள். நீங்கள் இப்போது திமுகவை சுற்றி உள்ள பிரச்சனைகள் பாருங்கள். காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிகா அத்வாலே மூலமாக வரக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம், இங்கே இந்த முஸ்லீம்கள் இப்படி வருது. ஏற்கனவே வந்து கிறித்தவர்கள் வந்து ஜோசப் விஜய் என்பதால் வந்து கிறித்தவர்களுடைய வாக்கு பிரிந்து போகிறது. சீமான் ஆங்காங்கு கொஞ்சம் கிறித்தவர்கள் கொஞ்சம் இஸ்லாமியர்களே பெருசாக சீமானுக்கு வாக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் கிறித்தவர்களில் தலித்துகளில் நிறைய பேர் வந்து இப்போது, அதாவது திருமாவளவனோடு ஒத்துப்போகாதவர்கள், இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி எடுத்துங்களேன் உதாரணமாக, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். இப்போ போய் ஜெகன் பார்த்தீங்கன்னா, அவர் போய் ஜெகன் வந்து அங்கே ஜெகன்மூர்த்தி அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார். திருமாவளவனுடன் ஒத்துப்போகாதவர்கள் யாரும், அதாவது அவருடன் பிரிந்தவர்கள் இல்லை அவளுடன் கருத்து வேற்றுமை உள்ளவர்கள் திமுக கூட்டணியில் இருக்க வாய்ப்பில்லை. இருக்கிறது பத்தாதுன்னு பாமக உள்ளே வந்தால் நான் வெளியில் போயிடுவேன்னு அப்பப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு திருமாவளவன். சரி, பாமக இங்கே உள்ளே வந்தால் என்ன ஆகும்? பாமகன்னு சொல்கிறது ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அணி. ஏன்னா அவர் தான் அன்புமணி தான் அங்கே செட்டில் ஆகிட்டார், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவங்க உள்ளே வந்தால் இவர் வெளியில் போவேன்னா இங்கே ஒரு பிரச்சனை வரும். சரி, பாமக தனியாக நிற்க விட்டால் என்ன ஆகும்னா, ராமதாஸ் ஐயாவுக்கு அப்படி இருந்தாலும் இவங்க கொடுத்தா ஒரு 3-4 சீட்டு கொடுப்பாங்க திமுகவில், தப்பி தவறி அவரை திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால். பட் அவர் வந்து அது கன்வின்ஸ் ஆக மாட்டேன் என்பதே பல வகைகளில் பல முறை வந்து தெரிவித்து விட்டார். ஏன்னா அங்கே என்ன அவருக்கு சரி, அவர் வந்து வெளியில் போனார்னா என்ன பண்ணுறதுன்னா, வன்னியரசை கூப்பிட்டு உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்லி பேசினதாக செய்திகள் வருகின்றன. திருமாவளவன் இதை தாண்டி வெளியே போகிறேன் என்று சொன்னால் அப்போ கட்சியை உடைப்பதற்கு. ஆக சரி, இப்போ விசிகா உடையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். ஒருவேளை இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு போயிடுச்சு, போகக்கூடிய சூழல் வந்து விட்டது, காங்கிரஸ் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. காங்கிரஸ் அநேகமாக என்னுடைய ஒரு கணிப்பிலும் கருத்திலும் ஒரு 90% பிளவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. யார் தலைமையில் வரும் பிளவு? ஏன் இப்போ மாணிக் தாக்கூர் தமிழ்நாட்டில் தானே? இல்லை, தாவேக்காக்கு போனால், தாவேக்காக்கு காங்கிரஸ் போச்சுன்னா மாணிக்கம் தாக்கூர் பிரச்சனை பண்ண போகிறதில்ல, வேறு யாராவது பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இங்கே வேறு யார்? செல்வ பெருந்தகை மட்டும் இங்கே இருப்பார்னு வச்சுப்போம். செல்வ பெருந்தகை ஏதோ இன்னும் 1-2 நிர்வாகிகள் இங்கே இருப்பார் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் சிதம்பரம் இங்கே இருப்பார், கார்த்திக் சிதம்பரமே இங்கே இருக்க மாட்டாரே. அவருக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமாச்சே. சிதம்பரம் வந்து திமுக ஆதரவாளர் அந்த காலத்துலேருந்து, ராஜகண்ணன் பண்ண தோற்று போயிட்டு அப்புறம் ஜெயிச்சதாக வந்து அதை மாற்றி அறிவித்த அந்த காலத்துலேருந்து அதோ நன்றி கடனாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அப்படி இல்லை.
அவ்வப்போது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக தான் கொடுப்பாரு. திடீர்னு வந்து மோடிக்கு ஆதரவாக கூட கொடுப்பாரு. இவிஎம்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நடுவில் வந்து அவர் வந்து கார்த்தி சிதம்பரம் பாஜகவிலேயே சேருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னுலாம் நடுவில் அடிபட்டுச்சு. இல்லை, அது நடக்கலை. இருந்தால் கூட தாவேகாவிற்கு போகும்போது திமுக கூட்டணியில் வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானவர்கள் வந்து இப்போ ராகுல் காந்திக்கிட்டே போய் அவங்க சொல்கிறவங்க வந்து, நீங்கள் இப்படி நினச்சி பாருங்கள், பிரவீன் சக்கரவர்த்தியோ ஷோடங்கரோ மறுபடியும் மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான வட்டத்தில் இருப்பவர் என்று இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச விஷயம். மேலிடத்த அனுமதி இல்லாமல், அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அடித்தால் திருப்பி அடிப்போம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு நாங்கள் கேட்குற நம்பர் சீட்டு கொடுக்கணும், நீங்கள் 173 133 ஜெயிச்சிங்க, தோத்த 40 தானே நாங்கள் கேட்குறோம். தோத்த இடங்களை கேட்கல, தோத்த 40 எண்ணிக்கை இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். இப்போ என்னென்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் 5 கேட்குறாரு. யார்? ஜவஹர்லால். சிபிஎம் சண்முகம் வந்து அவர் ஏதோ ஒரு 10 சீட்டு கேட்குறாரு. இவங்கெல்லாம் கேட்கறத பார்த்தா திமுகவே 100 சீட்லாம் நிற்க முடியும் போல இருக்கு. திமுகவே 100 சீட்டில் தான் நிற்க முடியும். 100 கீழே தான் நிற்கிறது, 2 டிஜிட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அப்புறம் இவங்க எதுக்கு? இப்போது நீங்கள் அந்த பீரியடில் வந்து 2006-11 வந்து கலைஞர் அவர்கள் இருந்தபோது 96 97 சீட்டோ வாங்கினாங்க திமுக தனியாக. ஆனால் வந்து ஆட்சி அமைச்சார், மைனாரிட்டி ஆட்சி, கூட்டணியில் யாரையும் சேர்க்கலை. அதை சமாளிக்கக்கூடிய திறனும், அதை வெறும் திறன்னு சொல்லி நம்ம ஸ்டாலினை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். நான் சொல்கிறது வந்து திறன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அன்றிருந்த சூழ்நிலை வேறு, இன்றிருந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கி வந்து திமுக தயவில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது மத்தியில், அது ஒன்று. ரெண்டாவது, அன்று வந்து 2006-2011 தேசிய அளவில் வந்து மோடியோ அமித்ஷாவோ இல்லை. பாஜக இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அதுதான் சொல்கிறேன். மோடியோ அமித்ஷாவோ நான் சொல்கிறது வந்து அவர்களுக்கென்று ஒரு ஃபார்முலா இருக்கிறது. வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த பாஜகவை விட 10 மடங்கு வந்து மோடி தலைமையில் அமித்ஷா தலைமையில் வந்த பாஜக வந்து 8 முறையோ 10 மடங்கோ வந்து அதிகமான வலுவோடு இருக்கிறது. ஏறக்குறைய 19-20 மாநிலங்களில் வந்து அவர்கள் வந்து ஆட்சி செலுத்துகிறார்கள். வாஜ்பாய் பீரியடில் அப்படி இல்லையே. அதனால் வாஜ்பாயை வந்து குறைத்து பண்ணலை. அதாவது இவர்களுடைய வளர்ச்சி மோடி வந்த பிறகு அசுர வளர்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லக்கூடியதும் வந்து அக்ரெசிவாக இருக்கிறது. வாஜ்பாய் வந்து எப்போவுமே ஒரு மிதவாதி, எல்லோரிடமும் எல்லோருக்கும் நல்லவர் என்று வரும்போது அக்ரெசிவ் இல்லை. மோடி ஒரு விதத்தில் அக்ரெசிவான வந்து ஒரு நிர்வாகி என்றால், அமித்ஷா வந்து மிகவும் அக்ரெசிவான அரசியல்வாதி. இப்போ ஆத்வாலேவை இறக்கி விட்றாரு, ஓய்சியை வந்து மறைமுகமாக கொண்டு வருகிறார் என்றால், இந்த அக்ரெஷன், இந்த மாதிரி ஒரு அரசியல் சாதுரியம் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மோடி வந்த பிறகு தான். இதற்கு முன்னால் வாஜ்பாய் இருந்தபோது இந்த மாதிரி ஒரு இது இல்லை. வாஜ்பாய் அத்வானி இருந்தபோது அது வேறு விதமாக இருந்தது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வளர்ச்சியும் இருக்குது. அன்றைக்கி வந்து முதல்ல வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த பாஜக சார்பில் இன்று உள்ள பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபி வரும்போது 572 சீட்டில் 2 சீட்டு தானே வந்து பிஜேபி வாங்கிச்சு முதல்ல. அங்கிருந்து இன்றைக்கி 20 மாநிலங்களில் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கும் தேசிய அரசியலில் வந்து இவ்வளவு ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய வளர்ச்சி. அப்போது இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் காங்கிரஸ் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் இங்கே இவங்களோட தொடரலாம்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு வைங்க. நான் அதுதான் சொன்னேன், இந்த யானை இருந்தாலும்ங்கிற ஒரு இது சொன்னேன். வேறு வழியே இல்லாமல் இங்கே தொடர்றதுக்கு ராகுல் காந்தியோ இல்லை அந்த குடும்பமோ, அவங்க தானே மல்லிகார்ஜுன் கார்கே சொல்கிறது வந்து அவர் சொல்கிறது அதை விட நான் சொல்கிறதே பெட்டராக இருக்கும். மல்லிகார்ஜுன் கார்கே சொல்கிறது வந்து காங்கிரஸில் யார் கேட்க போகிறாங்க? அது ஒரு அடையாள தலைவர் தான் அவர். அதுவும் வந்து அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வைத்திருப்பவர். அது காங்கிரஸில் வந்து ஒரு தலைமை வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி அவங்கள டீல் பண்ணுவாங்க தெரியும். சீதாராம் கேசரி 3 மணி நேரம் பாத்ரூமில் பூட்டி வச்சுருந்ததெல்லாம் அவரும் இதே பட்டியல் சமூகம் தான். அவங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் அது வேறு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ரைட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த குடும்பத்திடம்தான் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்து பார்க்க போனால்
இங்கேயே திமுக கூட்டணியில் முடிவு வேறு ஏதோ அழுத்தங்கள்னால் அரசியல் காரணங்களை வைத்து திமுகவுடன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ராகுல், அதாவது சோனியா காந்தி குடும்பத்தினர், அதாவது தலைமை குடும்பம். களத்தில் வந்து எந்த காங்கிரஸ்காரனும் இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸில் 75-80% வந்து திமுக கூட்டணியை வெறுக்கிறார்கள். எதிர்க்க மட்டும் இல்லை, வெறுக்கிறார்கள். அப்போ களத்தில் வந்து அவர்கள் நிச்சயமாக எதிர்த்து வேலை செய்வார்கள். அப்போ பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க? தப்பித்தவறி இந்த கூட்டணி ஏற்பட்டால், காங்கிரஸ் திமுக கூட்டணி வேறு வழி இல்லாமல் அழுத்தங்களினால் ஏற்பட்டால், காங்கிரஸ் நிற்கும் இடங்களில் திமுக அணியினர் வேலை செய்ய மாட்டார். அப்போ என்ன ஆகும்? எதிர்க்கட்சிகளை எதிர்ப்பதை விட இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அங்கே வந்து இந்த தவளை ஒரு தவளை இன்னொரு தவளை காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்தால், அதாவது அதுதான் சொன்னேன், இப்போ வந்து கூட்டணி வந்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை, இப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி தாவேகாவுடன் காங்கிரஸ் அல்லது பெரும்பாலான காங்கிரஸ் அப்படி போனால், காங்கிரஸ் பிளவுபட்டால் திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்கும் காங்கிரஸ் வந்து சிறுபான்மையாகத்தான் இருக்கும். சிறுபான்மைனா அதாவது எண்ணிக்கை. அப்படி ஒரு முடிவை வந்து தலைமை குடும்பம் எடுக்குமா? காங்கிரஸ் தலைமை குடும்பம் அப்படியாவது திமுக அதெல்லாம் பேசும்போது தான் 39 எம்பியில் ஒருத்தர் கூட எங்கள் சைடில் நிற்கலையேன்னு பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ராகுல் அவர்களுக்கு சப்போர்ட்டாக 8 பேர் அது நின்னதுக்காக 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் மார்க்சிஸ்ட்னா என்ன அர்த்தம்? 39 பேர் நீங்கள் இருக்கீங்க திமுகவில். அதில் காங்கிரஸ் எம்பிகளும் இருக்கிறார். திமுக எம்பிகளில் எத்தனை பேர் நின்றீர்கள் என்று கேட்கிறார். ஐ திங்க் வந்து ஒரு 39ல் 30வது திமுக இருக்காதா? இருக்கும். அட்லீஸ்ட் 25வது இருக்கும். இல்லை மேலே நினைக்கிறேன். அதுதான் 25ன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணமாக. 25 பேரில் ஒருத்தர் கூட நிற்கலையேன்னு. அது ஒருத்தர் கூடன்னு சொல்லும்போது அங்கே வந்து கனிமொழி ஏன்னா இருக்கிறதுல அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர், கிளை குடும்பம்னாலும் குடும்பம், அவங்க அங்கே வந்து சுப்ரியா சுலேவும் நிற்கலை. அது மகாராஷ்டிரா பிரச்சனை, அது வேறு அரசியல். அங்கே வந்து அஜித் பவார் ஒய்ஃபு வந்து அவங்க வந்து சிஎம்மாக கொண்டு வரதுக்கு முன்னால் சுப்ரியா சுலேவை கொண்டு வந்து சரத்பவாரும் வந்து பாஜகவுடன் கூட்டணியில் அமைவதாக ஒரு பிளான் நடக்கும்போது பிரஃபுல் பட்டேல் வந்து என்ன பண்ணார்? அவருடைய முக்கியத்துவம் போய்டும்னு சொல்லிட்டு நம்ம அஜித் பவார் மனைவியை வந்து கொண்டு வந்துட்டார். ஏன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை. அப்போ சௌகரியம் தானே? அரசியல்வாதியாக இல்லாத ஒருவரை பொறுப்பில் கொண்டு வந்து கட்சி தலைவராக வந்து கொண்டு வந்து வச்சுட்டா அப்போ பிரஃபுல் பட்டேல் போன்றவர்கள் வந்து இயக்க முடியும். சுப்ரியா சுலேவை உள்ளே விட்டாங்கன்னு வச்சுங்க, பிரஃபுல் பட்டேல் காலி ஆகிடுவார். இங்கே ஜானகி அம்மா கொண்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அது வேறு சூழ்நிலை. அதை விட்டுருவோம். அது மகாராஷ்டிரா, நமக்கு அது நம்ம அரசியலே நமக்கு டைட்டாக இருக்குது இங்கே. அதனால் வந்து கனிமொழி அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. கனிமொழி மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஓப்பனாகவே கேட்குறாங்களே, எத்தனை பேர் நீங்கள் துணை நின்றீர்கள் காங்கிரஸுக்கு இல்லை ராகுல் காந்திக்குன்னு. இப்போ ராகுல் காந்திக்கு நீங்கள் ஏன் துணை நிற்கவில்லை என்ற கேள்வி ராகுல் காந்திக்கு தெரியாமல் இவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் பார்த்தால் காங்கிரஸ் தாவேகாவுடன் போவது ஏறத்தாழ உறுதி என்று சொல்லும் அளவுக்கு ஆயிடுச்சு. அதை மீறி யாராவது இல்லை நாங்கள் இங்கே இருப்போம்னு சொன்னால் காங்கிரஸ் பிளவுபடும். அப்படி பிளவுபடும் போது காங்கிரஸ் தலைமை எங்கே வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதுதான் காங்கிரஸ். அந்த இன்னொன்று சிறிய பிரிவு வந்து அதுதான் வந்து பிளவுபட்ட பிரிவாக வேறு ஏதோ பெயரோடுன்னு இருக்க முடியுமே தவிர தலைமை குடும்பம் அதான் சொன்னேன். சரி, இதை தாண்டி வேறு வழி இல்லாமல் திமுகவுடனே கூட்டணி தொடரட்டும் அப்படின்னு தலைமை குடும்பம் முடிவு செய்தால் இத்தனை எதிர்ப்பாளர்கள், திமுகவுக்கு எதிர்ப்பாளர்களும் களத்தில் உண்மையாக எதிராக வேலை செய்வார்கள், எதிரிகளாக வேலை செய்வார்கள் திமுகவிற்கு. இப்போ திமுக இந்த தடவை வந்து ஒரு 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 என்ன சொல்லக்கூடாது, இந்த புதைகுழி சிக்கலில் வந்து சிக்கியிருக்கிறது. அவர்கள் ஒரு முறையும் வந்து அதிலிருந்து எழும்ப முயற்சிக்கும் போது உள்ளே இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த புதை மணல்னு சொல்லுவாங்க, முயற்சி அதிகமாக உள்ளே இழுப்பது அதிகமாகும். அந்த மாதிரி ஒரு 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 நூடுல் சிக்கலில் வந்து திமுக சிக்கி கொண்டிருக்கிறது. இதில் நடுவில் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சில காமெடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சசிகலா அவர்கள் வந்து சின்னம்மா அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவர் திவாகரோட கட்சி அண்ணா திராவிடர் கழகமாக நம்ம ஒன்று வச்சுருக்க, அதுலேயே வந்து நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் அது இல்லாமல் இவங்க தனியாக வந்து பிப்ரவரி 24 பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு சொல்லி 25 40 இடங்களுக்கு வந்து நிற்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ சவால் வந்து இப்போ ஒரு பக்கம் திமுகவுக்கு இருக்குன்னா அதிமுகவுக்கும் சவால் இருக்குது. டிடிவி தினகரன் அந்த பக்கம் தேஜக கூட்டணியில் போனாலும் சசிகலாவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போது. ஏன்னா டிடிவி தினகரனும் அந்த பக்கம் போயிட்டார். குடும்ப அளவில் பார்த்திங்கன்னா அவங்க இளவரசி, ஏன்னா அவங்க யார் அந்த குடும்பத்திற்குள் முக்கிய பிரமுகர்களாக இருந்தாங்க. இளவரசி, அவங்க பையன் விவேக் ஜெயா டிவி பார்த்துக்கிறாரு. அவங்களாமும் சசிகலாவோட இப்போது நல்ல உறவில் இல்லை. நல்ல உறவில் இருக்க ஒரே ஆள் வந்து அவருடைய தம்பி திவாகர் மட்டும்தான். திவாகருக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இல்லை. சசிகலாவுக்கும் பெரிய வாக்கு வங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க நின்னா ஏதோ என்ன பெரிய பர்சன்டேஜில் வாக்கு வங்கி வந்துரும்னு எனக்கு தெரியல. டிடிவி தினகரன் அந்த பக்கம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது வந்து அங்கே அதிகமாக ஓரளவுக்கு முக்குளத்தோர் வாக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் நிலைமை இன்றைக்கி கூட வந்து அவர் என்ன முடிவெடுக்காமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் அவருக்கு வந்து மகாராஷ்டிரா அல்லது மிசோரத்தில் வந்து அவருக்கு கவர்னர் பதவி, ஆளுநர் பதவி கொடுத்து அவரை சாந்தப்படுத்தி விடலாம். இதை விட அவருக்கு கௌரவம் வேறு ஒன்றும் கிடைக்காது. இப்போ மறுபடியும் அவர் எங்கேயாவது எலெக்ஷன் வந்து தோற்று போனார்னு வைங்க, அதோடு வந்து அரசியல் வாழ்க்கையை முடிந்து போய்விடும். தோற்று போய்விடணும், அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுதான் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார். அப்போது ஆளுநர் பதவியை வாங்கிட்டு இது முன்னாலேயே வாங்கிட்டு போயிருந்தான் இவ்வளோ நேரம். அது இப்போ வந்து அந்த ஒரு மகாராஷ்டிரா போன்ற பெரிய மாநிலங்களில் கொடுத்தா அது ஒரு கௌரவமான பதவி, கண்ணியமான பதவி. அவருக்கு அடுத்த ஒரு டேமோ 2 டேமோ இருந்துட்டு போக வேண்டியது தான். அவரோட பையன்லாம் வந்து ஒரு டிடிவி கட்சியிலையோ வேறு எங்கேயாவது போய் நிற்க வேண்டியது. அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன். இது ஒரு பக்கம். தேமுதிக பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அவர்களை வந்து போய் சந்திச்சிருக்காங்க. அங்கே வேலுமணியை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏறத்தாழ தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள் வருகிறது என்பது தான். நடுவில் விஜயபிரபாகர் அவர் மத்திய அமைச்சர் பதவியெலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது மத்திய அமைச்சர் பதவிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கன்றதை அப்புறம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் சொல்லியிருப்பாங்க. நியாயமும் கூட. எந்த வித அரசியல் அனுபவமும் இல்லாமல் திடீர்னு மத்திய அமைச்சர் பதவின்னு எதிர்பார்க்குறது, உங்களுடைய வாக்கு வங்கியை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணால் ஒரு கால் அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமே தவிர, இப்போது விஜயகாந்த் இல்லாத நிலைமை நடுவில் வந்து அவர் வந்து ஏறத்தாழ உடல்நிலை மோசமானதுனால பொம்மை மாதிரி இந்த பீரியட்லேயே குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வாங்கினதில் 1.48 தான் 1.5%. அது இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இன்னும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அதில் வந்து இவர்கள் திமுக பக்கம் போனால், அவன் முன்னாலேயே பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன், சுதீஷை வைத்து அந்த கட்சியை உடைப்பதற்கும் வந்து டெல்லி தயாராக இருக்கிறது. டெல்லின்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். தேமுதிக ஒன்றா இருந்தாலே 1.5% தான் வரும், 1.5%ஓ அது கீழே தான் வரும். இதை 2ஆக உடைச்சா என்ன வரும்? உடைச்ச 2 பீஸு கண்ணில் கூட படாது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நெகிழிஜிபிளாக போயிடும். இப்போ தேமுதிக ஏறத்தாழ அதிமுக கூட்டணிக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு கவர்னர் கொடுத்து முடிச்சு விட்டுட்டாங்கன்னா, சசிகலா இந்த மாதிரி ஏதாவது தனியாக கட்சின்னு போட்டால் ஏதோ முக்குளத்தோர் வாக்கில் சிறு சதவீதத்தை பிரிக்கலாம். அது பிரித்ததாக வந்து சந்தோஷப்படலாமே தவிர ஒன்றும் பெரிய அரசியலில் வந்து வர முடியாது. அவர்களுக்கும் சட்ட சிக்கல்கள் இருக்கும். 6 வருஷம் நிற்க முடியாது. அவங்க நிற்காமல் யாரை நிற்க வச்சு அந்த கட்சியில் இன்னும் யார் இருக்க போகிறாங்கன்னே தெரியல. யாரை வச்சு அவங்க கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னே தெரியல. அந்த நிர்வாகிகளில் யார் வந்து ஒரு மக்களிடம் வாக்கு வங்கி செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு தெரியல. அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. அப்போது இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் திமுக மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதிமுகவிற்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல, பட் அங்கே ஒன்று ஒன்றா செட்டில் ஆகிட்டு வரா மாதிரி தெரியுது. அதற்கு காரணம் இதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரன் ஏதோ வேண்டாத சில விஷயங்களை பேசி இப்போ கடைசியில் வருத்தம் தெரிவித்து விட்டார். இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னால் பார்த்தேன். தேவையில்லாமல் அந்த ஒரு பெயரை, நடிகையின் பெயரை சொல்லி, நடிகையின் பெயரையே தவிர்த்திருக்கலாம். அவர் விஜயை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு போயிருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க, அது அரசியல் விமர்சனமாக போயிருக்கும். அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதில் நான் அதான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இதில் ஆச்சரியம் என்னவென்றால் திமுகவிலிருந்து கண்டனம் செய்கிறாங்க. இது என்னதான் இருந்தாலும் அப்படி திமுகவில் வந்து அந்த காலத்தில் இதுதான் சொல்லுது. இல்லை, இந்த காலத்துலேயும் தான் இல்லைங்க, அந்த காலத்திலேருந்து முற்றும் துறந்த முனிவனும் இல்லை, அவள் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வரைக்கும் சொல்லிட்டு போங்க. பால்கனி பாவை, ஆமாம் அப்படின்னு சொல்லி
பானுமதி அவர்களை வந்து நீ அண்ணாதுரை வந்து தன்னை வந்து முற்றும் துறந்த முனிவன் இல்லைன்னு சொல்கிறது அவருடைய உரிமை. பானுமதியை பார்த்து அவள் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறதுக்கும் வேற மீனிங் இருக்கு. அதுதான் மீனிங், வேற மீனிங் இல்லை, வேற தான் மீனிங்கே. ஸோ இப்போ இவங்க இப்போ உங்களுக்கு அது புரிய வேண்டாமா? மாற்றாந்தோட்டத்து மல்லிகைனா அந்த குடும்பத்தில் உள்ள பல நிகழ்வுகள், அந்த இதெல்லாம் வந்து பாருங்கள். இந்த மனைவி, துணைவி, இணைவி, அவங்களாம் யார் கூட இருந்தாங்க, முதல்ல யாருடைய மனைவியாக இருந்தவர், யார் வந்து துணைவியானார், நிறைய நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு அதில் மேட்டர் இருக்கும். அது மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 மீனிங் கொடுக்கலாம். அதை மட்டும் ஒரு தீசிஸாக என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 300 பக்கத்துக்கு என்னால் எழுத முடியும். அது வந்து அது ஒரு பக்கம். அதை தாண்டி இப்போது அதாவது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதாவை எவ்வளோ பேசியிருப்பாங்க? இல்லை, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு, குஷ்பு ஆளுநரையும் குஷ்புவையும் தொடர்பு படுத்தி பேசினார். அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இதே நடிகை குறிப்பிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார், நாங்கள் என்ன அந்த நடிகை ஏதாவது பண்ணோமா, ஏன் விஜய் கோவம் வருது அப்படின்னாரு. கரெக்டுங்க. அதாவது பட் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து நானும் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதே சமயம் நயினார் நாகேந்திரனும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு இறங்கி போகக்கூடாது. கரெக்ட். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு முன்னால் வெற்றி கொண்டான், அதுக்கு முன்னால் தீப்பொறி ஆறுமுகம், அவங்க தனியாக இதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேசுகிறதுக்குன்னே ஒரு டீம். அவங்களுக்கு கொடுக்குற காசை நீ எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறியோ அவ்வளோ இன்ட்டு அவ்வளோ ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்லிவிடுவாங்க. சார் நம்ம 36 கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், அதுக்கு ஏற்ற பேமெண்ட். இந்த மாதிரி வந்து அது திமுகவில் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு கல்ச்சர். அது ஒரு கல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மாதிரி அது ஒரு கல்ச்சர். அதாவது அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறத விட அசிங்க கல்ச்சர் அது, ரைட்டு. ஆனால் நயினார் நாகேந்திரன் போன்ற ஒரு மாநில தலைவராக பாஜக என்ற ஒரு தேசிய கட்சியில் இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த பெயரை தவிர்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து சொல்லும்பொழுது விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னது கூட விமர்சனம் தான். அது அரசியல் விமர்சனம். அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படியே வந்து நாசுக்காக சொல்லணுன்னா கூட நாசுக்கான பாணியில் வந்து இல்லை நடிகை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், நடிகை பேரையாக சொல்லலாம். நடிகைன்னு சொல்லியிருந்தா யாருன்னு பொதுவாக யாரையும் குறிப்பிடல. அது தனிப்பட்ட முறையில் வந்து அதுதான் நான் சொல்கிறது. வந்து அண்ணாமலை கூட பேசியிருக்காரு, இவங்க வந்து திமுகவுக்கு பேசுகிறதுக்கு அருகதையே இல்லை. இப்போது நம்ம வந்து இதெல்லாம் சொல்கிறோம், இவங்க தான் அனந்தநாயகி வந்து திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு சொன்னபோது நாடாவை அவிழ்த்து பாருங்கள்னு சொன்ன அந்த கல்ச்சர், இந்திரா காந்தி அவர்களுக்கு மண்டையில் மாதவிலக்காக இருக்கும்னு சொன்ன கல்ச்சர், நேருவும் வந்து கணவனை மனைவி இழந்தவர், சினிமாவை பண்டாரநாயகாவும் வந்து கணவரை இழந்தவர், இருவரும் பூட்டிய அறையில் என்ன பேசினார்கள் என்று யாருக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து வக்கரம் இல்லை, கொச்சை இல்லை. நான் வந்து நயினார் நாகேந்திரன் பேசியதை 1% கூட நியாயப்படுத்த விரும்பவில்லை, தவறு என்று தான் சொல்கிறேன். ஆனால் அதை சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பது தான் கேள்வி. நீங்கள் உங்கள் முதல்ல வந்து பாருங்கள், நீங்கள் கண்ணாடியில் முதல்ல முகத்தை பாருங்கள், நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள். அவர் பேசுகிறது தப்பு, வருத்தம் தெரிவிக்கணும்னு நான் இங்கே வேறு ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன். இப்போ நான் வரும்போது காரில் வரும்போது பார்த்தேன், அவர் வருத்தம் தெரிவித்து பேசியிருக்கிறார். வாய் தவறி வந்த வார்த்தைங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் வந்து இதெல்லாம் இமேஜ், அந்த ப்ரொஃபைல் வந்து பாதிக்கப்படும். யாரோ ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலாம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதை பேசினாலும் யாரும் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய அது சட்ட ரீதியான விஷயம். ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டாரேங்கிறத பற்றி எங்கேயாவது விவாதத்தில் எங்கேயாவது நம்ம பேசியிருக்குமா? அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி வந்து நயினார் நாகேந்திரன் வந்து தன்னை வந்து அந்த நிலைக்கு கொண்டு போக விடக்கூடாது. அதுவும் ஒரு மாநில தலைவர் என்ற முறையில் அவருக்கென்று பொறுப்புகள் இருக்கின்றன. அவரை நம்பி அந்த கட்சியை தமிழ்நாட்டில் தேர்தலை ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்படி வந்து பேசியிருக்கக்கூடாது. அவங்க கூட அந்த நடிகையை கூட வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார், என் பெயரை தவறாக அவங்களோட அட்வொகேட் மூலிமா அதான் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, கரெக்டாக கேட்டிருக்காரு. கோவாவில் வந்து தனி விமானத்தில் ஒரு இன்னொரு நடிகையுடைய திருமணத்திற்காக போகும்பொழுது அந்த நடிகர் விஜயும் தவேக தலைவர் விஜயும் அந்த குறிப்பிட்ட நடிகையும் இப்போ பெயர் அடிபடும் நடிகையும் அதே விமானத்தில் பயணம் செய்தாள். அதோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ விஜய்க்கு உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன தெரியும், ஃப்ளைட்டு ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ஏறிக்கிறீங்களான்னு சொன்னார். தவறு இல்லையே, போகிறதுல வந்து ஒன்றாக அதே திருமணத்தை வந்து அட்டன் பண்ணணும் போது அப்படி இருந்தால் கூட அது அவங்களோட பர்சனல் அஃபேர்ஸ் தான். அதுதான் சொல்கிறேன், சுய விருப்பம்.
இல்லை எதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி அதெல்லாம் போய் அங்கே கோவாவில் இறங்குனாங்கள, இறங்கினோன்னு அவங்க 2 பேரும் வெளியில் வர ஃபோட்டோவை எடுத்து டிஎம்கே ஐடி விங் போட்டதே இது என்ன நாகரிகம்னு கேட்டிருக்காரு. கேள்வி சரியான கேள்வி. ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேயே ஃபோட்டோ எடுத்து வரவங்கெல்லாம் போடுறான். அதுவும் அவன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து டிஎம்கே ஐடி விங்கு அனுப்ப போகிறாங்க அந்த ஃபோட்டோவை. அதாவது விஜய் கட்சியினரோ விஜய் ரசிகர்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்ப வாய்ப்பில்லை. அப்போ யார் அனுப்பிச்சிருக்கணும்? டிஎம்கே ஐடி விங் மூலமாக வெளியில் வந்ததுன்னா யாரோ திமுகவுக்கு தொடர்புள்ளவர்கள். மேபி அமைச்சர் அமைச்சிருக்கலாம், டிஆர்பி ராஜாக்கு அமைச்சிருக்கலாம். அவர் தான் ஐடி அங்கே பார்த்துட்டு இருக்கிறாரு. அமைச்சர் வந்து ஐடி விங்க, ஆமாம் ஐடி விங்கை கொடுத்துருக்கலாம், அது ரைட்டு. அதனால் வந்து யார் எங்கே, ரெண்டாவது அவங்கெல்லாம் யார் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. பிள்ளை ஒரு பக்கம் சுற்றுறாரு, மாப்பிள்ளை ஒரு பக்கம் சுற்றுறாரு, ஒரு நாட்டுக்கு போகிறாங்க, ஒரு மாநிலத்துக்கு போகிறாங்க, பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அது அப்படிலாம் இருக்கும்போது யார் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. இல்லை அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா, நயினார் நாகேந்திரன் பேசியது நாகரிக குறைவு, அவர் பேசியிருக்கக்கூடாது, அது பண்பு அல்ல அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதை பார்த்து இது எப்படி இருக்குன்னா வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறவன் முன்னால் ஓடும்போது திருடன் திருடன் கத்திட்டு ஓடுவானே, அப்போ யார் திருடன்னு ஜனங்களுக்கு குழப்பம் வருங்கிற அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து நமக்கு அந்த காலத்துலேருந்து அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய இவங்க தான் எக்ஸ்பர்ட் இதில். ஆமாம், இவங்க தான் வந்து இந்த மோசமாக பேசுவதில், நாகரிகமற்று பேசுவதில் இவர்களை வந்து வேறு யாரும் வந்து இவர்களை மிஞ்சிவிட முடியாது. இவர்கள் சொல்கிறார்கள். பட் யார் சொல்கிறார்கள் என்பதை விட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வகையில் நயினார் நாகேந்திரன் பேசியது தவறு. அவருக்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை, கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம சொல்ல வேண்டியது. திமுகவுடைய எவ்வளவோ சவால்கள் வந்து இப்போது திமுக வந்து மிக வலிமையான கட்சி, 46% ஓட்டெல்லாம் போக இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சர்வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே 33, 36ன்னு வருது. இது எப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருப்பதாக, சிறுபான்மையினர் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றா வந்து உடைப்பட்டு கொண்டே வரும்பொழுது இது எந்த அளவுக்கு எப்படி மாறுபடும் களம் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் சவாலாகவும் இருக்கும். பார்க்கலாம், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்போம், அது எந்த விதத்திலாவது. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.